ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இப்போ நமக்கு போர்டு எக்ஸாம்ஸ் வருது இல்லையா, அந்த போர்டு எக்ஸாமில் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் டெஃபினட்டாக 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நம்ம ரொம்ப தரவாக இருந்தாவே போதும். நம்ம இது வரைக்கும் நினச்சிட்ருப்போம் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு போரிங்கான சப்ஜெக்ட்டு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்படிலாம் கிடையாது. கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் ரொம்ப உங்களுக்கு சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தா நம்மளால் 60% ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஸ்கோர் பண்ண நாட் ஒன்லி 60% ஸ்கோர், இந்த 5 டாபிக்ஸை கவர் பண்ணாவே மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம 60% அப்படின்னு சொல்கிறோம், மேக்ஸிமம் மார்க்கே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஸ்கோர் பண்ண இந்த 5 கோட் சப்ஜெக்டை மஸ்ட் கிளியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 60% மார்க்கை இந்த பர்டிகுலர் சாப்டரில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்னென்ன கோர் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கோர் டாபிக் கோர் டாபிக் 1 நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஓம்ஸ் லா. ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருப்போம் ஓம்ஸ் லான்னா என்னென்னு. ஸோ ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அதில் இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஒரு கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் அதனோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓம்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அதனுடைய ஃபார்முலா எழுதுவோமா? V which is equal to IR. V equal to IR. இதில் V அப்படிங்கிறது வோல்டேஜ், I அப்படிங்கிறது கரண்ட், R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ வியோட SI யூனிட் நமக்கு வோல்டேஜ், கரண்ட்டோட SI யூனிட் ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் ஓம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ஓம்ஸ்லால கண்டிப்பாக நம்ம ஒரு கிராஃப் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு ஓரல் டெஃபினிஷன் மட்டும்தான். ஓகேவா? ரொம்ப எலாபரேட் டெஃபினிஷன்ஸ் கிடையாது. இந்த டாபிக் ஒரு அந்த 5 டாப்பிக்கில் என்னென்னலாம் இருக்குன்றது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்கையும் நல்லா கிளியராக ஒவ்வொரு தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ கிராஃப் போடுமா? இந்த கிராஃப்க்கு பேர் என்னப்பா? என்னன்னு சொல்லுவோம்? VI கிராஃப். ஓகே, VI கிராஃப். இந்த கிராஃபோட மேனர் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைன் மேனராக இருக்கும். ஓகேவா? ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இதில் எப்போல்லாம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட்டு டிக்ரீஸ் ஆவாங்க, கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவை, இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஃபார்முலா இது மூலமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்த்துருவோமா? நமக்கு வோல்டேஜ் வந்து ஒரு 12 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 4 ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா I கால்குலேட் பண்ணணும். கண்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எழுதுகிறப்ப எப்போவுமே வந்து கிவன் டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கிவன் டேட்டா எழுதணும், அதனுடைய ஃபார்முலா எழுதணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சொல்யூஷன் போட ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் எழுதணும் வித் யூனிட்ஸோட. ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட்ஸை மறந்துடாதீங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? V is equal to IR அப்படின்னு. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்? Vயும் Rயும் தெரியுவாங்க, I தெரிய மாட்டார்ல. அப்போ I which is equal to V by R அவரை தானே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? Vயோட வேல்யூ எனக்குன்னு 12, Rோட வேல்யூ 4. ஓகே, ஸோ 12 by 4 which is equal to 3. What is the unit of current? ஆம்பியர்
இல்லையா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரண்ட்டோட யூனிட் ஆம்பியர் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஷால் வி கோ ஃபார் அ நெக்ஸ்ட் டாபிக்? The next topic is Kirchhoff's current law. The next core topic is core topic 2. Kirchhoff's current law. Okay, so Kirchhoff's current law. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஒன்றும் இல்லை, டோட்டல் கரண்ட் என்டரிங் என்ன ஜங்ஷன், அதாவது ஒரு ஜங்ஷனில் இருக்கிற நோட் ஆர் பாயிண்டில் என்டர் ஆகிற டோட்டல் கரண்ட் அதில் அந்த ஜங்ஷன்லேருந்து வெளியில் போகிற டோட்டல் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஜங்ஷன் கரண்ட் உள்ளே வரும், அதே ஜங்ஷன் கரண்ட்டை வெளியில் விடும். சரியா? இன்சைட் வரும் கரண்ட்டுகளின் கூடுதல் அவுட் சைட் போகும் கரண்ட்டுகளின் கூடுதலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுதான். இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் சொல்லணும் அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட்ஸ் அட் அ ஜங்ஷன் இஸ் 0. ஓகேவா? ஸோ இதை எழுதணும் அப்படின்னா summation of I in which is equal to summation of I out. Okay, summation of I in which is equal to summation of I out. Okay, ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா? ஸோ இந்த பாயிண்டில் ஒரு ஜங்ஷன் வந்து மீட் ஆகுது. ஓகேவா? இப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல கரண்ட் I1 அப்படின்னு எடுத்துக்குவோம். உள்ளே போகுது I2, உள்ளே போகுது I3, கரண்ட்டை வெளியே விடுது. ஓகேவா? கரண்ட் என்ன பண்ணுது? வெளியே விடுது. I3 I4 என்ன பண்ணுது? கரண்ட்டை வெளியே விடுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம்? உள்ளே வர கரண்ட்டுகளோட அளவும் வெளியில் போகிற கரண்ட்டுகளோட அளவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போது I1 என்னுடைய ஃபார்முலா என்னவாக இருக்கும்? I1 + I2 which is equal to I3 + I4. This is the formula or summation of I in is equal to summation of I out. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு இது நடந்தாலுமே அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது? இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் லா என்ன பிரின்சிபலில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகேவா? வாட் இஸ் த பிரின்சிபல் டியர்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, இந்த பிரின்சிபலில் தான் நம்மளோட கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு I1 இருக்கு இல்லையா? I1 அதை ஒரு 3 ஆம்பியர்னு எடுத்துக்குவோம். I2 ஒரு 2 ஆம்பியர்னு எடுத்துக்குவோம். I3 5 ஆம்பியர். ஓகேவா? அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ I1ஓட வேல்யூ என்ன? 3 ஆம்பியர். I2ஓட வேல்யூ என்ன? 2 ஆம்பியர் which is equal to I3 5. அப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்களா? உள்ளே வர கரண்ட்டோட வேல்யூவும் வெளியில் போகிற கரண்ட்டோட வேல்யூவும் நமக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இஸ் இட் ஓகே? ஷல் வி கோ ஃபார் அ நெக்ஸ்ட் டாபிக்? Core topic 3.
Kirchhoff's voltage law. Kirchhoff's voltage law. ஓகேவா? ஸோ Kirchhoff's voltage law இதில் என்ன பிரின்சிபல் யூஸ் ஆகும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? இதனுடைய பிரின்சிபல் என்ன கண்ணு? பிரின்சிபல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இந்த லா நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது எனர்ஜியை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, மேக் பண்ண முடியாது, பட் என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. சரியா? ஸோ ஒரு சர்க்கியூட்டில் ஒரு க்ளோஸ்டு பாத் எடுத்துக்கிறோம். அந்த க்ளோஸ்டு பாத்தை சுற்றி வரும்போது பேட்ரி கொடுக்குற வோல்டேஜ் கெயினு, சரியா, அந்த ரெசிஸ்டரில் அப்படியே ட்ராப் ஆகும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இதனுடைய ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னமா வரும்? 0. ஓகேவா? அதாவது கரண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பேட்ரி எனர்ஜி கொடுக்குது இல்லையா? அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ கொடுக்குதோ அந்த அமௌண்ட்டு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனர்ஜி மிஸ் ஆகுமா? இல்லை. ஏன்னா பிகாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இந்த இடத்துல எனர்ஜி மிஸ் ஆகாது. என்னவா ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ, எவ்வளோ வோல்டேஜ் கெயின் ஆகுதோ அதே அளவு வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த விதமான லாஸும், எனர்ஜி லாஸும் கிடையாது. ஓகேவா? இதை சிம்பிளாக ஃபார்முலாவில் எழுதணும்னா summation of V which is equal to 0, summation of V which is equal to 0 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன கால்குலேட் போடுவோமா? ஓகே, ஸோ ஒரு சர்க்யூட் டயக்ராம் மூலமாக ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோமா? இது பேட்ரி நமக்கு தெரியும். இது R1, R2, R3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல R1ஓட வேல்யூ 2 ஓம்னும் R2ஓட வேல்யூ 3 ஓம்னும் எடுத்துக்கிறோம். வோல்டேஜ் லெவல் நமக்கு 10 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு V மட்டும்தானே இருக்குது, R1 R2 இல்லையே. இந்த சமேஷன் V is equal to 0ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் இல்லையா? we can use another formula for this KVL. okay, plus V minus R1 minus R2 which is equal to 0. okay, R1 4 ஓம்னு எடுத்துக்குவோம், R2 6 ஓம்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் V ப்ளஸ் 10? R1 6, R1 4, R2 6 which is equal to 0. ப்ளஸ் 10 மைனஸ் 10 நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ டோட்டல் வோல்டேஜ் கெயினு ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக நமக்கு தெரிய வருது இல்லையா? ஸோ இதில் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது சொல்லவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அப்ளைட் ஒன்லி ஃபார் அ க்ளோஸ்டு லூப். ஓகே, இட் இஸ் applies only closed loop. Note it down.
And second one is, it is based on, already we said no, based on law of conservation of energy and useful for solving multi-loop circuits. இது யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், மல்டி லூப் சர்க்கியூட்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த KVL or Kirchhoff's voltage law. ஓகேவா? இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை டாபிக்ஸ் பார்த்துருக்கோம்? 3 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். டோட்டலாக 5 கோர் டாபிக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, இது 3மே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸில் நமக்கு தெரியும் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஒன்று சீரியஸ் கனெக்ஷன் அண்ட் parallel கனெக்ஷன். ஓகே, first one we discussed about series connection. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சீரியஸ் கனெக்ஷன். அதாவது அடுத்தடுத்து இருந்தது அப்படின்னா அதை தான் ரெசிஸ்டர்ஸை அடுத்தடுத்து ஒன் ஆஃப்டர் ஒன்னு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சீரியஸ் கனெக்ஷன். அதாவது இப்படி 1 by 1 ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று நம்மளோட சீரியல் பல்ப் பார்த்துருப்போம்ல, கல்யாண வீட்டிலலாம் போட்டிருப்பாங்களே சீரியல் பல்ப், அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. அந்த சீரியல் பல்பெல்லாம் வந்து நம்மளோட சீரியஸ் கனெக்ஷன் தான். ஒரு பல்ப் கரெக்ட் ஆச்சுன்னா எல்லா பல்பும் போயிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அதனால தான் நம்ம ஹோம்மேடு ஹவுஸ் ஹோல்டு டொமஸ்டிக் பர்பஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சீரியஸ் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அது 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதனுடைய ஃபார்முலா எழுதுவோமா? R total is equal to R1 plus R2 plus R3. இந்த இடத்துல நமக்கு கரண்ட், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சேமாக இருக்கும், வோல்டேஜ் டிவைட் ஆகிட்டு போகும். ஓகேவா? இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும், டிவைட் ஆகிட்டே போகும். இதனுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸிங் மேனரில் இருக்கும். ஓகேவா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படிப்பா இருக்கும்? இன்க்ரீஸிங்காக இருக்கும். சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் போடுவோமா? R1 ஈக்குவல் டு 2 ஓம், R2 3 ஓம், R3 ஒரு 5 ஓம்னு வச்சுக்குவோம். இப்போ இதனுடைய R டோட்டல், அதாவது இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெசிஸ்டர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸிங்காக இருக்கும். 2 + 3 + 5 which is equal to 10 ohm. ஓகேவா? ஸோ இதுதான் சீரியஸ் காம்பினேஷன். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னால் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் டிவைட் ஆகும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸிங்கில் இருக்கும். இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் போகலாமா? parallel கனெக்ஷன். இந்த மாதிரி 1 by 1 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தா 1 by 1, அதாவது ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று இல்லாமல் 1 by 1 பக்கத்தில் இல்லாமல் கீழே அப்படி கனெக்ட் பண்ணியிருந்ததுன்னா இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா parallel கனெக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வோல்டேஜ் சேமாக இருக்கும். என்னமா இருக்கும்? வோல்டேஜ் சேம் இன் ஆல் ரெசிஸ்டர்ஸ். அந்த சீரியஸ் கனெக்ஷனில் பார்க்கும்போது நமக்கு என்ன, கரண்ட் இன் சேம் ஆல் ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? ஹியர் கரண்ட் இஸ் சேம். ஆனால் நமக்கு parallel கனெக்ஷனில் எப்படி இருக்குது? வோல்டேஜ் சேமு, கரண்ட் வேரி ஆகும். ஓகேவா? கரண்ட் எப்படி ஆகும்? வேரி ஆகும். இதனுடைய ஃபார்முலா 1 by R total which is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ கனெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ. ஃபார் 2 ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? நமக்கு ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் 2 ரெசிஸ்டர்ஸ்.
for two resistors R total which is equal to excuse me R1 R2 divided by R1 plus R2. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் போடுவோமா? ஓகே. R1ஓட வேல்யூ 2 ஓம்னு எடுத்துக்குவோம். R2ஓட வேல்யூ 3 ஓம்னு எடுத்துக்குவோம். இப்போது R டோட்டல் கால்குலேட் பண்ணுவோமா? 2 into 3 divided by 2 plus 3. 6 divided by 5. 1.2 ohm. ஓகேவா? ஸோ இதில் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஓகேவா? நமக்கு சீரியஸ் கனெக்ஷனில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்தது. பட் இங்கே நமக்கு எப்படி இருக்குது? இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் வைட் ஆகும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இவ்வளோ தான் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கோ டாபிக் போவோமா? ஸோ சீரியஸ் கனெக்ஷனுக்கும் பேரலல் கனெக்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோமா? ஸோ சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன்னா எதுக்கான சேமாக இருக்கும்? கரண்ட் சேமாக இருக்கும். பேரலல் கனெக்ஷன்னா வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகே. இங்கே யார் டிவைட் ஆவா? சீரியஸ் கனெக்ஷனில் வோல்டேஜ் டிவைட் ஆவாங்க. பேரலல் கனெக்ஷனில் யார் டிவைட் ஆவாங்க? கரண்ட் டிவைட் ஆவாங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸிங்காக இருக்கும். இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இண்டிவிஜுவலை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸில் சீரியஸ் அண்ட் பேரலல். ஓகேவா? இது அடுத்த வீடியோவில் சீரியஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் எப்படி இருக்கும் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? Then fifth core topic. Electric power. Okay, electric power. Electric power now நத்திங் பட் ஒரு யூனிட் டைம்குள்ளே யூஸ் ஆகிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட அமௌண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கரண்ட் ஒர்க் பண்ணுற ஸ்பீடை தான் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். P is equal to VI. P is equal to VI. ஓகேவா? இதுவே அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா மாறும். ஓகேவா? அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படியும் நம்ம இந்த ஃபார்முலா எழுத முடியும். Okay, so 3 types of formulas நம்ம electric power use பண்ணுவோம். Okay, according to Ohm's law. P is equal to VI அப்படிங்கிற ஃபார்முலாவை எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம்? நமக்கு Ohm's law தெரியும் இல்லையா? V is equal to IR. V is equal to IR. இந்த இடத்துல விக்கு பதிலாக P is equal to விக்கு பதிலாக நம்ம ஐஆரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். IR into I which is equal to I squared R. அப்போது P is equal to I squared R அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்னொரு டைப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா from the Ohm's law I is equal to V by R. இந்த ஐயோட வேல்யூ கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, P is equal to V into Vயோட வேல்யூ நமக்கு தெரியும் I V into
ஐக்கு பதிலாக வி ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர்ட். இந்த ஃபார்முலா ஐ ஸ்கொயர்டுக்கு வேல்யூ வி ஸ்கொயர்ட் பை ஆர், இங்கே ஆர் வரும். So there is a 3 types of formulas. One is P is equal to VI, P is equal to I squared R, P is equal to V squared by R. There is a 3 types of formulas we are used in electric power. Okay va? So electric power oda unit watt அப்படிங்கிறது நமக்கு தெரியும். commercial unit kilowatt. Okay va? kilowatt hour. Okay, இதில் important points அப்படின்னு பார்த்தோன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜ் ஆர் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே பவர் நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு இந்த 5 கோர் டாப்பிக்லேயும் ஒவ்வொன்றா தனித்தனியாக எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். டோன்ட் மிஸ் த வீடியோஸ் டு செக்யூர் maximum marks in physics exam. Okay, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, ஏதாவது உங்களுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் வேணுமா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஓம்ஸ் லாவோட எலாபரேட் வீடியோ வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.